வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, இள நெஞ்சே வா கதையின் 6வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். கேன்டீனை அடைந்த தீபக், டேய் முக்கியமாக உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், ரொம்ப அர்ஜென்ட் என அர்ஜுன் தடுத்து எதுவும் கூறும் முன் அவனை இழுத்து கொண்டு பாத்ரூம் இருந்த திசை நோக்கி நடந்தான். வலப்புறம் பெண்கள் கழிவறையும் இடப்புறம் ஆண்கள் கழிவறையும் இருந்தது. நீண்டு இருந்த வராண்டாக்களில் இருந்த பாதையில் இனி வரப்போகும் புதுப்படங்களின் போஸ்டர்களை ஒட்டி வைத்திருக்க, ஆங்காங்கே ஆட்கள் நின்று கொண்டு எதை எதை பற்றியோ உரையாடி கொண்டிருந்தனர். சம்யுவும் வீணாவும் ஒரு ஓரத்தில் நின்றிருக்க, நளினியும் செந்தாமரையும் பாத்ரூமிற்கு சென்று இருந்தனர். சம்யு அன்று மஞ்சள் நிறத்தில் சிவப்பு கரையிட்ட பட்டு பாவாடை தாவணி அணிந்திருந்தாள். வீணா கிண்டல் செய்ய வரவேண்டிய ஆட்களை இன்னும் காணோமே என அவர்களை பார்வையால் துழாவிக் கொண்டிருக்க, சம்யு வீணாவிடம் படத்தை பற்றி உரையாடி கொண்டிருந்தாள். அவள் நின்று கொண்டிருந்த இடத்தில் யாரோ ஒருவன் அவள் மேல் தெரியாமல் மோத, தன் முன் நின்று கொண்டிருந்த வீணாவின் மேல் சற்றே சரிந்தவள் கோபமாய் நிமிர்ந்து, தடி மாடு, ஒரு சாரியாவது சொல்லிட்டு போகுதா பாரு என எரிச்சலில் சற்றே உறக்க சொல்லிவிட, கையில் சிகரெட்டுடன் இவளுக்கு முதுகை காட்டி சென்று கொண்டிருந்தவன் அலட்சியமாய் திரும்பி பார்த்தான். சிவந்திருந்த அவன் கண்கள் அவன் குடித்திருக்கிறான் என்று பறைசாற்ற, சம்யுவை நோக்கி மெதுவாய் அடி எடுத்து வைத்து நடந்தான். தடிமாடு சாரி எல்லாம் சொல்லாது மைனா, ஆனா நான் சொல்லுவேன், தெரியாம இடிச்சா சொல்ல மாட்டேன், தெரிஞ்சு இடிச்சிட்டு வேணா சொல்லுவேன் சொல்லிவிட்டு அவள் கைகளை பற்ற சம்யு பதற, வீணா கையை விடுட ராஸ்கல் என அவன் முரட்டு பிடியில் இருந்து சம்யுவின் கரத்தை விடுவிக்க போராடத் துவங்க, அந்த நேரம் பார்த்து இவர்கள் பணத்திற்கு ஏற்பாடு செய்திருந்த ஆட்களும் அங்கே வந்து சேர்ந்தனர். அங்கே அவர்களின் தலைவன் போல இருந்த ஒருவன், ஏய் என்னடா இது, நமக்கு முன்னாடி ஒருத்தன் அந்த பொண்ணை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கா, இப்போ நாம் என்ட்ரி ஆகணுமா வேண்டாமா என குழம்பி நிற்க, இது எக்ஸ்ட்ரா எஃபெக்டுக்கா இருக்கும் தலை, நாமளும் உள்ள பூந்து கலக்குவோம், இல்லைன்னா கொடுத்த துட்டை திருப்பி கேட்டுற போறானுவ என ஒரு அடிப்பொடி அள்ளி விட, நீ சொல்றதும் சரிதான் தாமஸு, வாங்கடா பூந்து கலாய்ப்போம் சொல்லிவிட்டு அந்த தலைவன் முன்னால் நடக்க, அவனை தொடர்ந்து மற்ற மூவரும் நடந்தனர். அர்ஜுன் அந்த வராண்டாவில் நுழைந்த போது சற்றே தூரத்தில் சம்யுவை சுற்றி 4-5 ஆண்கள் நிற்க, அதில் ஒருவன் அவள் கை பற்றி இருக்க, வீணாவும் நளினியும் செந்தாமரையும் அவர்களிடம் கலங்கிய கண்களுடன் ஏதோ வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்க, அர்ஜுனின் கை முஷ்டி கோபத்தில் இறுகியது. எதிர்ப்படும் அனைவரையும் கொன்று குவிக்கும் வேகத்துடன் அர்ஜுன் அவர்களை நோக்கி நடக்க, தீபக் மனதிற்குள், ஏழுமலையானே, எங்க பிளான் வேலை செய்யணும்பா என தன் இஷ்ட தெய்வத்திடம் வேண்டியபடி அவனை பின்தொடர்ந்தான். அர்ஜுன் சம்யுவை நெருங்க சில அடிகளே இருக்கும் நேரத்தில் ஒரு இரும்பு கரம் சம்யுவின் கரத்தை அதை பற்றி கொண்டு இருந்தவனிடம் இருந்து விடுவித்ததும் இல்லாமல் அவளை சூழ்ந்து நின்று வம்பு வளர்த்து கொண்டிருந்தவர்களை சரமாரியாய் தாக்கத் தொடங்கியது. இது என்னடா புது குழப்பம் என தீபக் மனதிற்குள் கை வைத்து கொள்ள, அர்ஜுன் சற்று தள்ளி நளினியின் தோளில் ஆறுதலாய் தலை சாய்த்து அழுது கொண்டிருந்த சம்யுவை பார்வையால் சமாதானப்படுத்த முயன்றபடி அங்கிருந்து தப்பி செல்ல முயன்றவர்களுக்கு தன் பங்காய் சில முரட்டு அடிகளை பரிசளிக்க தொடங்கினான். அடி தாங்க முடியாத அடியாட்கள் ஆளுக்கு ஒரு மூலை நோக்கி சிதறி ஓட, சம்யுவிடம் முதலில் வம்பு வளர்த்த பொறுக்கி, சார் சார் விட்டுடுங்க சார், மேடம் உங்கள் ஆள்னு தெரியாமல் கலாய்ச்சிட்டேன் சார், இனிமே சிஸ்டர் பக்கமே திரும்ப மாட்டேன் சார், விட்டுடுங்க சார். அவன் விடாமல் புலம்பிக் கொண்டே இருக்கவும் அவன் கை பற்றி ஒரு முறுக்கு முறுக்கிய அந்த இரும்பு கரம், இனிமே இந்த பக்கம் இல்லை, வேற எந்த பக்கம் உன்னை பார்த்தாலும் வெட்டி போலி போட்டுருவேன், ஓடிப்போடா அவன் கை பற்றி தள்ளி விடவும் அவனும் கூட்டத்தில் கலந்து மறைந்தான். நளினி கலங்கிய கண்களோடு அந்த இரும்புக்கர மனிதனை நிமிர்ந்து பார்த்து, ரொம்ப நன்றி தம்பி என கை கூப்ப முயல, அவர் கை பற்றி தடுத்தவன், என்ன அத்தை என்னை இப்படி அசிங்கப்படுத்துறீங்க, இது வரைக்கும் நீங்க எங்க குடும்பத்தை உறவா ஏத்துக்கல, ஆனா நாங்க எப்பவும் உங்களை பிரத்தியா நினைச்சது இல்ல அத்தை, பொம்மியோட அத்தானா இல்லாட்டியும்
இந்த ஏரியா எஸ்ஐயா நடக்கிற தப்ப தட்டி கேட்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. நான் என்னோட கடமைய தான் இப்ப செஞ்சேன். வயசுல பெரியவங்க நீங்க போய் என்ன கையெடுத்து கும்பிட்டு, "வேண்டாம் அத்த, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு." அவரிடம் பேசி முடித்தவன், சம்யுவை நோக்கி ஒரு ஆழமான பார்வையை செலுத்திவிட்டு, "பொம்பள பிள்ள வெளி இடத்துக்கு போனா சூதானமா இருக்கிறது இல்லையா? பொம்மிமா, இனி எங்க போனாலும் கொஞ்சம் சூதானமா நடந்துக்க." அவளிடம் பார்வையால் விடை பெற்றவன், நளினி மற்றும் செந்தாமரையிடம் சொல்லிக்கொண்டு அங்கிருந்து கிளம்பினான். யார்டா இந்த வளர்ந்து கெட்டவன் என தீபக் மண்டை காய, அர்ஜுன் தன்னை கடந்து சென்றவனின் முதுகை ஒருவித குரோதத்துடன் முறைத்தான். பெரிய இவன், என் சமயவ ஜாக்கிரதையா இருக்க சொல்ல இவன் யாரு? இதுல அத்தான் பொத்தான்னு உரிமை வேற கொண்டாடிட்டு போறா. எல்லாம் இவள சொல்லணும். கண்டவன் வந்து கலாட்டா பண்ற அளவுக்கு இங்க நின்னு இவளை யாரு சீன் போட சொன்னா? இடியட். அவன் மனதிற்குள் சம்யுவை பொறுமி தள்ள, தீபக் அவன் கரம் பற்றி திரையரங்கிற்குள் இழுத்து சென்றான். அவர்களைத் தொடர்ந்து சம்யுவும் மற்றவர்களும் உள்ளே வர, வீணாவை கண்டதும் சரண் திட்டம் வெற்றியா என சைகையில் கேட்க, தன் உதட்டை பிதுக்கி கட்டை விரலை கவிழ்த்து காட்டி, ஊத்திக்கிச்சு என வீணா சைகை காட்ட சரணின் முகம் அஷ்ட கோணலாகியது. சம்யு அண்ட் கோ படம் பார்க்க மனம் இல்லாமல் அடுத்த அரை மணி நேரத்தில் திரையரங்கை விட்டு கிளம்ப, அவர்களைத் தொடர்ந்து அர்ஜுன் குழுவினரும் படம் பார்க்க விருப்பமில்லாமல் வீட்டை நோக்கி நடையை கட்டினர். அன்றைய இரவு சம்யுவின் வீட்டுத் தோட்டத்தில் நடந்த ரகசிய ஆலோசனையில் ஆண்கள் இருவரும் பெண்களிடம் தாறுமாறாய் வாங்கி கட்டி கொண்டு இருந்தனர். இவர்கள் ஏற்பாடு செய்த அடியாட்கள், ஒருத்தன் வருவான்னு சொல்லி 2 பேரை விட்டு அடிக்க விட்டுட்டீங்க. அதுல ஒருத்தன் வேற போலீஸ்காரன். அவன் கையில சிக்கி இருந்தா அள்ளு போயிருக்கும். அதுக்கும் சேர்த்து போட்டு கொடுங்க என இவர்கள் பேசிய தொகையை விட 2 மடங்கு தொகையை வசூல் செய்துவிட்டு கிளம்பி இருந்தனர். தீபக் அச்சுவை திட்டம் சொதப்பியதற்கு காரணகர்த்தாவாய் முன் நிறுத்த, அவளோ சினிமாத்தனமா ஒரு பிளானை போட்டுட்டு அது சொதப்பினதுக்கு காரணம் நான்னு பழிய தூக்கி என் மேல போட பார்க்குறீங்களா? நான் அப்பவே சொன்னேன், இந்த லூசுத்தனமான ஐடியா வேலைக்கே ஆகாதுன்னு. யார் கேட்டா? அவள் தன் பாட்டுக்கு புலம்பித் தள்ள, அடுத்த திட்டத்தை பெண்கள் தலையில் கட்டிய ஆண்கள் குழு, காலையில் புது பிளானுடன் அவர்கள் தயாராய் இருக்க வேண்டும் என காலக்கெடுவையும் விதித்துவிட்டு அவர்கள் பிரிந்து சென்றனர். அடுத்த நாள் காலை உறங்கிக் கொண்டிருந்த சரண் உலுக்கி எழுப்பப்பட்டான். அவன் தன் கண்களை கசக்கிக் கொண்டே நிமிர்ந்து பார்க்க, வீணா அவன் முன் கலங்கிய கண்களோடு நின்று கொண்டிருந்தாள். அவள் கண்களில் கலக்கத்தை கண்டதும் சரண் வேகமாய் எழுந்து அமர்ந்தான். என்ன ஆச்சு? அவன் கேட்க, வீணா, நம்ம சம்யு நம்ம சம்யுவ அவள் திக்கி திணறவும் படுக்கையை விட்டு வேகமாய் எழுந்தவன், என்ன ஆச்சு? உளராம சொல்லு வீணை என சற்றே பதட்டத்தோடு கேட்க, சரண் காலையில ஏதோ கம்மாங்கிற கோவிலுக்கு போன சம்யுவை ஆளே காணம்டா. கூட போன கையலக்கா கூடத்தான் இருந்தா. திடீர்னு எங்க போனான்னு தெரியலைன்னு சொல்லி வீட்டில் வந்து அழுதுகிட்டு இருக்காடா. ஒருவேளை நேற்று தியேட்டர்ல அவகிட்ட வம்பு பண்ண பொறுக்கியால ஏதாவது பிரச்சனை ஆகி இருக்குமோன்னு எனக்கு பயமா இருக்குடா. வீட்டில் இருந்த எல்லா ஜென்ஸும் அவளை தேடித்தான் போயிருக்காங்க. இருந்தாலும் எனக்கு பயமா இருக்கு சரண். சொல்லிவிட்டு வீணா அழத் தொடங்க, சரண் பதில் பேச முடியா அதிர்ச்சியில் உறைந்து நின்றான். இருவரின் இளமை நினைவுகள் உறுத்தி கொண்டே இருக்கிறது. சிப்பிக்குள் புகுந்த தூசு போல காத்திருக்கிறது காதல். என்றாவது ஒரு நாள் காதல் முத்து வெளிப்படும் என. தன் முன் நரசிம்மமூர்த்தியாய் நின்று கொண்டிருந்த அர்ஜுனை பயப்பார்வை பார்த்து கொண்டு இருந்தாள் சம்யுக்தா. அவள் கைகள் பின்புறம் கட்டப்பட்டு ஒரு நாற்காலியில் அமர வைக்கப்பட்டிருந்தாள். அவள் வாய் திறந்து பேச முடியாதபடி அவள் வாயில் வெண்மை நிற துணி அடைக்கப்பட்டிருந்தது. கொஞ்ச நேரத்துக்கு முன்புதான் அவளுக்கு மயக்கம் தெளிந்து சுற்றுப்புற பிரக்ஞை வந்திருந்தது. மயக்கம் தெளிந்து முதலில் அவள் கண்டது சுற்றிலும் பசுமை சூழ்ந்த ஆள் நடமாட்டம் இல்லாத சுற்றுப்புற சூழலைத்தான். அவள் கண் விழித்த சிறிது நேரத்தில் அர்ஜுன் கையில் சில உணவு பொட்டலங்களோடு உள்ளே நுழைந்தான். நுழைந்தவன் அவள் கண் விழித்ததை உணர்ந்து கொண்டு அவள் முன் நின்று அவளை முறைக்கத் தொடங்கினான். ஒரு கட்டத்துக்கு மேல் அவன் பார்வையை எதிர்கொள்ள முடியாத சம்யுக்தா தன் தலையை குனிந்து கொண்டாள். அர்ஜுன் தன் அழுத்தமான காலடி ஓசையோடு அவளை நெருங்கினான். அவள் தாடையை பற்றி அவள் முகத்தை நிமிர்த்தியவன்
தானும் குனிந்து அவள் முகத்திற்கு அருகே தன் முகத்தை கொண்டு சென்றான். என்னடி ஏதோ பயந்த விளாட்டம் நடிக்கிற? அன்னைக்கே நான் நினைச்சேன், என்னடா பாயிர புலி புல் திங்கிற பசு மாதிரி சாதுவா தெரியறாளேன்னு. என்னை நம்ப வச்சு கழுத்தை அறுத்துட்டேல்ல. உனக்கு தெரிஞ்சு இருக்குடி. என் வேலையை விட சொன்னா நான் இந்த கல்யாணத்தையே விட்டுருவேன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கு, அப்படித்தானே? உங்க பெரியப்பனை அப்படி ஒரு கண்டிஷன் போட சொன்னதே நீயாத்தான் இருக்கும். இன்னும் நீ நடந்த எதையும் மறக்கல இல்ல? என்கிட்ட விட்ட சவால்ல ஜெயிக்க ரொம்ப வருஷமா ஒட்டு உறவு எதுவும் இல்லாத இருந்த உங்க அத்தை மகனை கரெக்ட் பண்ண வேற எக்ஸ்ட்ரா பிளான் போட்டு இருக்க. இவளை யாரோ கிண்டல் பண்ணா. அவர் சூப்பர்மேன் ஆட்டம் வந்து குதிச்சு அம்மணியை காப்பாத்துவாராம். போகும்போது சூதானமா நடந்துக்கன்னு அட்வைஸ் வேற அள்ளி வீசிட்டு போவாராம். இதுல அத்தான் பொத்தான்னு உறவு வேற கொண்டாடிக்கிட்டு போறான். ஈடியட். இந்த கன்றாவிய உனக்கு தாலி கட்டின இழிச்சவாய நான் கையை கட்டிக்கிட்டு வேடிக்கை பார்க்கணும். சும்மா சொல்லக்கூடாதுடி. அந்த நிமிஷம் எப்படி இருந்தது தெரியுமா? அப்படியே உன்னை அவள் கழுத்தை நெரிப்பவன் போல கைகளை கொண்டு சென்றவன் அவள் பயத்தில் கண்களை இறுக மூடிக்கொள்ளவும் அருகில் இருந்த மற்றொரு நாற்காலியை உதைத்து தள்ளிவிட்டு ச்ச என தன் கையை தானே சுவரில் குத்தி கொண்டான். சற்று நேரம் வேறி பிடித்தவன் போல உறக்க சிரித்தவன், சும்மா சொல்லக்கூடாது சம்யு. உன் வீட்டு ஆளுங்க உண்மையிலேயே ரொம்ப பாசக்காரங்க தான். நேத்து நீ காணாம போனதுல இருந்து வீட்டுல ஒரு குஞ்சு குழுவான் கூட திங்காம கொள்ளாம உன்னை தேடி வெறு பிடிச்ச மாதிரி சுத்திக்கிட்டு இருக்குங்க. உங்க பெரியப்ப ஒரு படி மேல போய் பிபி அதிகமாகி ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் ஆகிற நிலைமைக்கு போயிட்டான். வேணும் அந்த ஆளுக்கு. என் பொண்டாட்டிய காசை வெட்டி போட சொல்லி என்கிட்ட இருந்து பிரிச்சான் இல்ல. கடவுள் இருக்கார் இல்ல சம்யு? சொல்லிவிட்டு அவன் அவளை அலட்சியமாக பார்க்க, இவ்வளவு நேரம் ஏதோ குற்றம் செய்தவள் போல தலை குனிந்து அமர்ந்திருந்த சம்யு தன்னால் முடிந்த மட்டும் நிமிர்ந்து அமர்ந்து அர்ஜுனை பார்வையாலேயே அடே பாதகா என எரிக்கத் தொடங்கினாள். முடிந்த மட்டும் அவள் கை கால்களை அசைத்து கட்டிலில் இருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள போராட, அவளை பார்த்து மீண்டும் சிரித்த அர்ஜுன் மீண்டும் அவள் அருகே குனிந்து அவள் கழுத்தில் இருந்த அவன் அணிவித்திருந்த சங்கிலியை தன் கைகளால் எடுத்து அவள் கண் முன் நீட்டினான். நீ அக்மா தமிழச்சிதான் இல்லையா சம்யு? 7 வருஷத்துக்கு முந்தி நான் விளையாட்டா போட்டுவிட்ட என் செயினை கழட்டாம வச்சிருக்கையே. ஆ, ஆனா உன் சவால் எனக்கு ஞாபகம் இருக்கு. இந்த செயினை போட்டதால மட்டும் நான் எந்த விதத்திலையும் உன்னை கட்டுப்படுத்த முடியாதுன்னு சொன்ன இல்ல. என்னை மறுபடி பார்க்கும்போது வேற ஒருத்தனுக்கு பொண்டாட்டி ஆகி காட்டுறேன்னு சவால் வேற விட்ட. ஆ, ஐடியாலாம் நல்லா தான் போட்டிருக்க. ஆனா பாரு சம்யு, நான் கொஞ்சம் முந்திட்டேன். இது என்ன இடம் தெரியுமா? மேகமலை. கேள்விப்பட்டிருப்பியே. தேனி பக்கத்துல இருக்கிற ஒரு மலை காடு. இப்ப நாம இங்க தான் இருக்கோம். இது என் ஸ்கூல் ஃப்ரெண்ட் ஒருத்தனோட கெஸ்ட் ஹவுஸ். நமக்குன்னு கொஞ்ச நாள் கேட்டு வாங்கி இருக்க. ஏன் தெரியுமா? உனக்கு எப்படி தெரியும்? நான் சொன்னா தானே தெரியும். என் ஜோக் எப்படி? சரி நானே சொல்றேன். உனக்கு விருப்பமே இல்லாம முதல் முறை உனக்கு தாலி கட்டினேன். சரி இந்த முறை ஊரையே கூட்டி சொந்த பந்தங்க முன்னாடி உன்னை பொண்டாட்டி ஆக்கிக்கலாம்னு கனவு கண்ட. அது கனவாவே போச்சு. ஸோ இப்போ இந்த கெஸ்ட் ஹவுஸில் யாருக்கும் தெரியாம உன் கூட குடும்பம் நடத்தி உன் வயிறு சும்மா பிள்ளையார் தொந்தி கணக்கா பெருசான உடனே உன்னை உங்க வீட்டு ஆளுங்க கண்ணில் காட்டினா எப்படி இருக்கும்? அப்புறம் எந்த காசை வெட்டி போட்டு நம்மளை பிரிக்க முடியும்? அவன் இப்படி சொன்னதும் சம்யுவின் முகம் பயத்தில் வெளிரத் தொடங்கியது. அவள் பயந்த முகத்தை பார்த்து ஏளனமாய் சிரித்து கொண்டே, ஃபர்ஸ்ட் அப்படித்தான் பிளான் பண்ண சம்யு. அப்புறம் எனக்குள்ள கொஞ்சம் நல்லவன் இருக்கான் இல்லையா? அவன் இது தப்புன்னு எடுத்து சொன்னதும் வேற ஒரு பிளான் போட்டுட்டேன். இப்படி சொல்லிவிட்டு அர்ஜுன் சம்யுவை பார்த்து கண் சிமிட்டவும் அவள் அடி வயிறு அடுத்த என்ன பூதம் கிளம்ப போகிறதோ என பீதியில் கலங்கத் தொடங்கியது. ரிலாக்ஸ் சம்யு, உனக்கு என்ன பிடிக்காது, அது எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கும் உன்னை பிடிக்காது தான். ஆனால் என்னன்னே சொல்ல முடியாத ஒரு உரிமை உணர்வை உன் மேலே வெறித்தனமாக நான் சின்ன வயசுல இருந்தே வளர்த்துக்கிட்டேன். நான் பண்ணுறது எல்லாம் தப்புன்னு எனக்கே தெரியுது. பட் நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது சம்யு. லைஃப் லாங் 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாலும் பரவாயில்ல. எனக்கு எனக்கு தினமும் காலையில் கண் முழிக்கும் போது என் பக்கத்தில் நீ இருக்கணும். இப்படி சொல்லும்போது அர்ஜுனின் குரல் சற்றே கரகரக்க அவன் தன் முகத்தை வேறு புறம் திருப்பிக் கொள்ள சம்யுவும் கலங்கிய தன் கண்களை மறைக்க முகத்தை வேறு புறம் திருப்பிக் கொண்டாள்.
அவள் மனம் ஓமையாய் கூச்சல் இட்டது. முட்டாள், யாரடா சொன்னா எனக்கு உன்னை பிடிக்காதுன்னு? எருமை பேசுது பார். கைய கால கட்டி போட்டுட்டு வாயில துணியை வச்சு அடைச்சிட்டு. ஐயோ, வீட்ல வேற எல்லாரும் எவ்வளோ வேதனைப்படுறாங்களோ. இருடா முட்டைக்கோஸ் மண்டையா, உன்னை தனியா பார்த்து உன்னை நானும் லவ் பண்றத சொல்லணும்னு இருந்தேன். நீயே கெடுத்துக்கிட்டியா? எங்க பெரியப்பா ஹாஸ்பிட்டல்ல அட்மிஷன் ஆனா உனக்கு அவ்வளோ குஷியா இருக்கோ? இந்த சமயம் பத்தி இன்னும் உனக்கு முழுசா தெரியல. இதுல ஐயாவுக்கு எங்க அத்தா மேல பொறாம வேற. இரு இரு, உன் ரூட்லயே போய் உன்னை மண்டைக்காய வைக்கல. என் பேர் சம்யுக்தா இல்லடா, எலும்புக்கூடு. சை, இப்ப இவனுக்கு இருக்கிற இந்த பேர் வேற ஒத்து வரல. புதுசா இவனை திட்ட ஒரு பேர் வேற கண்டுபிடிக்கணும். மண்டை வீங்கி சரியா இருக்குமா? முதல்ல இவங்கிட்ட இருந்து தப்பிச்சு போகணும். என்ன பண்ணலாம்? சம்யு தன் பாட்டுக்கு யோசனையில் மூழ்கி இருக்க, அர்ஜுன் அவளிடம் தன் அடுத்த கட்ட நடவடிக்கை பற்றி விவரித்து கொண்டிருந்தான். சம்யு டார்லிங், இன்னும் 1 வீக் நீ இங்கே தான் ஸ்டே பண்ண போற. அப்புறம் தேனி ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் 2 பேரும் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டு ஜோடியாக ஊருக்கு திரும்புகிறோம். 1000 தான் உங்கள் பெரியப்பா டெரர் பார்ட்டினாலும் 1 வாரம் ஒரு பையனோட தனியாக போய் தங்கிட்டு தழைய தழைய தாலியோட வர்ற உன்னை அவரால் ஒன்றும் பண்ண முடியாது. மிஞ்சி போனால் குடும்பத்திலிருந்து ஒதுக்கி வைக்க போகிறதா கொஞ்ச நாள் குதிப்பாரு, அவ்வளோதான். நாம் 2 பேரும் சேர்ந்து சீக்கிரமாக ஒரு குட்டி சம்யுவையோ குட்டி அர்ஜுனையோ ரெடி பண்ணி மனுஷ கையில் கொடுத்துட்டா, அப்புறம் ஹட்ச் டாக் மாதிரி அவங்கள ஃபாலோ பண்ணுறதே தன்னோட டியூட்டியாக மாற்றிப்பார். என்ன, நான் சொல்கிறது சரிதானே? அப்போ கூட என் பசங்களை வச்சு உங்கள் பெரியப்பாவை மிதிக்க சொல்லணும்டி. காசு வெட்டி போடுவாராமா காசு. இதை பார் சம்யு, இந்த ஏற்பாடெல்லாம் உனக்கு பிடிக்குதோ இல்லையோ, நீ எல்லா ஏற்பாட்டுக்கும் ஒத்துழைச்சு தான் ஆகணும். அப்படி இப்படி மாட்டேன்னு அடம் பிடிச்ச, எனக்குள்ள இருக்கிற கொஞ்சமே கொஞ்சோண்டு நல்லவனை தலையில 2 கொட்டு கொட்டி மூளையில முடங்க சொல்லிட்டு, இந்த ரொம்ப கெட்டவன் இங்கேயே உன் கூட ஹனிமூன் கொண்டாட ரெடி ஆயிடுவேன். எப்படி வசதி டியர்? என குரலில் குழைவை கூட்டி அவளை நெருங்கி கொண்டே அர்ஜுன் இப்படி கேட்கவும், தனக்கு சம்மதம் என்பதைப் போல சம்யு வேக வேகமாய் தலையசைத்தாள். அது நல்ல பொண்ணுக்கு அழகு. மாமா வரேன் செல்லம், நாளைக்கு பார்க்கலாம் சரியா? சம்யு மிரண்டு போய் அவனை பார்த்து கொண்டு இருக்கும்போதே அவள் கன்னத்தை கிள்ளியவன் அவள் உதட்டின் அருகே கொண்டு சென்று ஒரு முத்தத்தை கொடுத்துவிட்டு, 1 வாரம் கழிச்சு எல்லாமே ஸ்ட்ரெயிட் டீலிங் தான் கண்ணுக்குட்டி என கமல் குரலில் பேசி காட்டிவிட்டு அதற்கு பரிசாய் அவளிடம் முறைப்பையும் பெற்றுக்கொண்டு அங்கிருந்து நடக்கத் தொடங்கினான். அந்த அறைக்கு வெளியே அச்சு ஒரு ஆளை கடத்துவதற்கு உடந்தையாய் இருந்திருக்கிறோம் என்ற எந்த கவலையும் இன்றி பிரேக் எடு கொண்டாடு என கிட்கேட்டை மென்று கொண்டிருக்க, புதிதாய் திருடும் திருடன் போல தீபக் அந்த குளிரிலும் வேர்த்து விறுவிறுத்து போய் பேய் அடித்தவன் போல அமர்ந்திருந்தான். ஏய் ஏய் தின்றுட்டி, உள்ள போன உங்க மாமனை இன்னும் காணோம். மயக்கமான பொண்ணுகிட்ட அப்படி என்னதான் பேசுறானோ? நெற்றியில் வழிந்த வியர்வையை துடைத்து கொண்டே தீபக் கேட்க, ஏண்டா ஜிராஃபி, ஆளே இல்லாத காடு, ஜில்லுன்னு ஒரு கிளைமேட், வெளியே காவல் காக்க 2 வெத்து வேட்டுங்க, உள்ள 6 உயிர் காதலி, என்ன மாதிரி ரொமான்டிக் டைம். நீ தமிழ் படமே பார்க்க மாட்டியா? இப்போ உள்ள, ஐயோ பத்திக்கிச்சு பத்திக்கிச்சு, ஓ ஓ கண்ணே. அவள் ரம்யா கிருஷ்ணன் போல் பாடி காட்டிவிட்டு மீண்டும் சாக்லேட்டை வாயில் போட்டு குதப்பிக்கொண்டே, எனக்கு என்னமோ மாம்ஸ் காலையில தான் வெளியே வருவான்னு தோணுது என அசால்ட்டாக சொல்ல, தீபக் நெஞ்சு வலி வந்தவன் போல தன் கைகளால் தன் மார்பை பற்றி கொண்டு மூடியிருந்த கதவை பயப்பார்வை பார்க்க தொடங்கினான். தீபக்கின் பொறுமையை அதிகம் சோதிக்காமல் அர்ஜுன் அடுத்த 10 நிமிடத்தில் கலைந்த தன் தலைமுடியை கோதிக்கொண்டே வெளியே வரவும் தீபக்கின் சுவாசம் சீரானது. அதை பொறுக்காத அச்சு அர்ஜுனை நோக்கி, மாம்ஸ் என்ன மேட்டர் முடிஞ்சுதா என கண் அடித்து கேட்க, போடி அரலூசு என அவள் தலையில் செல்லமாக கொட்டியவன், டேய் தீபக், நேரமாச்சு, நான் கிளம்புறேன். இல்லைனா வீணா என் மேலே சந்தேகம் கிளம்பும். நீயும் அச்சுவும் சம்யுவை நல்லா பார்த்துக்கங்க. அப்புறம் அச்சு, அவள் ரூமுக்கு போகும்போது எல்லாம் மாஸ்க் யூஸ் பண்ணு. உங்கள் 3 பேருக்கும் தேவையான சாப்பாடு வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். நான் மறுபடி நாளைக்கு காலையில் வரேன். பார்க்க சாந்த சொரூபிணி போலத்தான் இருப்பா மச்சான். பக்கா ஃப்ராடவ. தப்பிக்க முயற்சி பண்ண போறா, ஜாக்கிரதை. சரி நான் கிளம்புறேன், 2 பேரும் ஜாக்கிரதையா இருங்க சொல்லிவிட்டு அவன் தன் கார் சாவியை எடுத்துக்கொண்டு வெளியேற,
டோன்ட் வரி மாம்ஸ், நான் பார்த்துக்கிறேன் என அச்சு அவனுக்கு உத்தரவாதம் அளிக்க, இந்த நிமான்ஸ் கூட ஒரு வாரம் இந்த காட்டுல குப்பை கொட்டணுமே. இப்படி எண்ணிக்கொண்டிருந்த தீபக்கிடமிருந்து தானாய் ஒரு பெருமூச்சு வெளிப்பட்டு அந்த இடத்தின் வெப்பநிலையை உயர்த்தி கொண்டிருந்தது. அர்ஜுன் உற்சாகமாய் விசில் அடித்தபடி தன் காரை கோபிச்செட்டிப்பாளையம் நோக்கி செலுத்திக் கொண்டே நேற்று நடந்த சம்பவங்களை மனதிற்குள் அசை போடத் தொடங்கினான். சம்யுவிடம் ஒருவன் உரிமையாய் பேசியதை எண்ண முயன்றும் அர்ஜுனால் ஜீரணித்துக் கொள்ள முடியவில்லை. ஆரம்ப கட்ட கோபம் சற்றே மட்டுப்பட்டதும் இரு குடும்பங்களுக்கும் உள்ள உறவை மீண்டும் அவன் புதுப்பிக்க எண்ணியிருக்க, என்றோ பிரிந்த உறவு அவன் வாழ்க்கைக்கே வினையாய் வந்து சேரும் என்று அவன் கனவிலும் நினைக்கவில்லை. மேலும் குடும்பம்தான் பெரியது என அனைவர் முன்னிலையிலும் சம்யு அவனை உதறிவிட்டு போனது அவனுக்குள் ஆறாத காயத்தை ஏற்படுத்தி இருந்தது. அது அவள் மேல் இருந்த பழைய குரோதத்தை விசிறிவிட்டது மட்டுமில்லாமல் இத்தனை பிரச்சனைக்கும் காரணம் சம்யுதான் என்ற வகையில் அவனை சிந்திக்க தூண்டியது. அவ்வளவுதான். வழக்கம் போல அவளிடம் தான் தோற்பதா என்ற ஈங்கோ அவன் முன் நின்று அவனை ஆட்டுவிக்க, அடுத்து செய்ய வேண்டிய வேலைகளை அர்ஜுன் மனதிற்குள் ரகசியமாய் திட்டமிடத் தொடங்கினான். அதற்கு முதல் கட்டமாய் தீபக் அச்சுவை நடு ராத்திரியில் எழுப்பி மொட்டை மாடியில் அவன் கடத்தல் திட்டம் பற்றி விவரிக்க, முதலில் தீபக் மிரண்டு பின்வாங்கினான். பிறகு வழக்கம் போல் அர்ஜுனின் வற்புறுத்தலில் அரை மனதாக ஒப்புக்கொண்டான். முதலில் தீபக் மறுநாள் அதிகாலை அவன் சொந்த ஊருக்கு கிளம்புவதாக பொய் சொல்லிவிட்டு ஊரின் எல்லையில் அவன் காருக்காய் காத்திருக்கும்படி சொல்லிவிட்டு அச்சுவை அவள் தோழிக்கு திடீர் திருமணம் என பொய் கூறிவிட்டு திருப்பதி கிளம்புவதாய் கதை திரிக்கும்படியும் கூறினான். இருவரும் அச்சு பிசகாமல் அவன் சொன்ன பொய்யை அள்ளி விட்டுவிட்டு வீட்டில் இருந்து கிளம்பினார்கள். அச்சுவை தானே பேருந்து ஏற்றி விடுவதாய் சொல்லி அர்ஜுன் தானே அவளை அழைத்து கொண்டு கிளம்பினான். வெள்ளிக்கிழமை காலை வேளைகளில் சம்யு அம்மன் கோவிலுக்கு தனியாய் வருவதை தெரிந்து வைத்திருந்த அர்ஜுன் அவளுக்காய் வழியிலேயே காத்திருந்தான். ஆனால் அன்று அவன் கெட்ட நேரம் உடன் அவன் தங்கை கயலும் வந்து கொண்டிருந்தாள். தன் நேரத்தை நொந்தவன் சம்யு தனியாய் சிக்கும் நேரத்திற்காய் காத்திருக்க தொடங்கினான். அவனை ரொம்ப நேரம் சோதிக்காமல் கயல் அருகில் இருந்த கிளை பாதையில் பிரிய, அவள் தலை மறைந்ததும் ஓட்டுநர் இருக்கையில் இருந்த அச்சு சம்யுவின் அருகில் காரை வேகமாக ஓட்டி செல்ல, அர்ஜுன் அவள் சுதாரித்து விலகும் முன் காரின் பின்கதவை திறந்து அவளை உள்ளே இழுத்து மயக்க மருந்தை அவள் முகத்தில் தெளிக்க, சம்யு முதலில் சற்று திணறி பின் தன் சுய நினைவை இழந்து முற்றிலும் மயக்கமானாள். அவளை பின் சீட்டில் நன்றாக வசதியாய் படுக்க வைத்துவிட்டு காரில் இருந்து இறங்கி கொண்ட அர்ஜுன், அச்சு, நீ ஊருக்கு வெளியே இருக்கிற தீபக்கையும் பிக்கப் பண்ணிக்கிட்டு நேற்று நான் உங்ககிட்ட கொடுத்த அட்ரஸ்க்கு போயிட்டு எனக்கு வெயிட் பண்ணு. போன உடனே சம்யுவை கட்டி வச்சுடு. அப்புறம் அவ உங்கள் முகத்தை பார்க்கக்கூடாது. ஸோ போகிற வழியில் மங்கி குள்ளா இருந்தா வாங்கிக்கோ. ஜாக்கிரதை, பிளான் சொதப்பக்கூடாது. புரிஞ்சுதா? சொல்லிவிட்டு அர்ஜுன் கூலாக தன் வீடு நோக்கி நடந்து அடுத்து சம்யு வீட்டில் வெடிக்கப் போகும் பூகம்பத்திற்காய் காத்திருக்க தொடங்கினான். அவன் எதிர்பார்த்தது போலவே அடுத்த அரை மணி நேரத்தில் சம்யுவின் வீடு திமிலோகப்பட்டது. அவள் வீட்டில் இருந்த அனைத்து வாகனங்களும் அவளை தேடி சீறிக்கொண்டு புறப்பட்டது. வீட்டு பெண்களின் அழுகுரல் அவர்கள் வீட்டை தாண்டி இவன் வீடு வரை கேட்டது. வீட்டில் இருந்த குழந்தைகள் கூட அன்று பள்ளிக்கு செல்லாமல் வீட்டை சுற்றி சுற்றி தங்கள் அக்காவை தேடிக்கொண்டிருந்தனர். அவர்களின் 3 மணி நேர தேடுதல் பலன் 0 என்று ஆனதும் காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அந்த ஊரின் சப் இன்ஸ்பெக்டரும் அந்த வீட்டின் ஒரே பெண் வாரிசு சகந்தலையின் மூத்த புதல்வனுமான கட்டபொம்மன் இதுவரை கால் பதித்திடாத தனது தாயின் பிறந்த வீட்டில் தன் பூட்ஸ் அணிந்த பாதங்களை ஒரு காவல்காரனாய் பதித்தான். அவன் சம்யுவின் வீட்டின் உள்ளிருந்து அர்ஜுனின் வீட்டை நோக்கி ஒரு அர்த்தம் பொதிந்த பார்வை பார்க்க, அர்ஜுன் அவன் வீட்டு அறை ஜன்னல் வழியே கட்டபொம்மனை வென்றுவிட்ட பார்வை பார்த்து கொண்டு, இனி என் சம்யுவை உன்னால நெருங்கவே முடியாதடா என மனதிற்குள் மமதையாய் கூறிக்கொண்டான். பாவம் அர்ஜுன் அப்பொழுது அறியவில்லை, ஒதுங்கி போக நினைத்த கட்டபொம்மனை கரம் பிடித்து தான் சம்யுவின் வாழ்வில் நுழைக்கப் போகிறோம் என்று.
முதற்கட்ட விசாரணையை வீட்டு ஆட்களிடம் முடித்து கொண்ட கட்டபொம்மன் தன் இருப்பிடம் திரும்பும் முன் மருதபாண்டியை தனியாய் அழைத்து, மாமா, அந்த எதிர் வீட்டு பையன் என தயங்கிக் கொண்டே கேட்க, இல்லை சார், அவன் காலையில் இருந்தே தோட்டத்தில் உலாத்திக்கிட்டு தான் இருந்தான். என்னதான் புதுசா எங்களுக்குள்ள பகை முளைச்சிருந்தாலும் ஒரு பொண்ணை தூக்குற அளவுக்கு மோசமா சுந்தரம் அவனை வளர்க்கல. நேற்று ஏதோ தேட்டரில் பிரச்சனைன்னு என் பொண்டாட்டி சொல்லி புலம்பிக்கிட்டு இருந்தா. படுப்பாவி, நான் அது அப்பவே என்ன ஏதுன்னு கேட்டு இருக்கணும் என புலம்பத் தொடங்க, நான் பார்த்துக்கிறேன் மாமா. பொம்மி இங்கிருந்து எப்படி போனாலோ அதே மாதிரி உங்ககிட்ட திரும்ப வருவா. அதுக்கு நான் பொறுப்பு. அவர் கை பிடித்து ஆறுதல் சொல்லிவிட்டு அர்ஜுன் நின்று கொண்டிருந்த அறையை நோக்கி ஒரு கூர் பார்வையை செலுத்திவிட்டு கட்டபொம்மன் கிளம்பி சென்று விட்டான். தன் வீடு நெருங்கியதும் நேற்றைய நினைவுகளில் இருந்து மீண்டவன் தன் வண்டியை நிறுத்திவிட்டு உள்ளே செல்ல அவன் தாய் ரஞ்சனி அவன் உள்ளே நுழைந்ததும், எங்கடா போன? இப்பதான் அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் உன்னை விசாரிக்க வந்துட்டு போனார். என் கண்ணுமா எங்க கஷ்டப்படுறாளோ? படுபாவி, அவளை கடத்தினவன் உருப்படவே மாட்டான். உங்க அப்பா கூட அவர் ஃப்ரெண்டு கமிஷனரை பார்த்து ஹெல்ப் கேட்க போயிருக்கார். அந்த போலீஸ் தம்பி உன்னை பற்றி ஏதேதோ கேட்டது. அப்புறம் தீபக் பற்றியும் விசாரிச்சுட்டு அவன் ஃபோன் நம்பர் எல்லாம் வாங்கிட்டு போனார்ப்பா. யார் மேலே யார் சந்தேகப்படுறதுன்னு இந்த போலீஸ்காரங்களுக்கு விவஸ்தையே கிடையாது. அந்த பச்சை மண்ணை பார்த்தா கடத்தல்காரன் மாதிரியா இருக்கு. நீ முகம் கழுவிக்கிட்டு வாடா அர்ஜுன். உனக்கு காஃபி கொடுத்துட்டு நான் கோவிலுக்கு போகணும். பொம்மிமா கிடைக்க அம்மனுக்கு விரதம் இருக்க போறேன். எவன் கடத்தினானோ அவனை காட்டி கொடு சாமின்னு அந்த அம்மன் கிட்டையே கேட்குறேன். பாவம் சிவா ரொம்ப துடிச்சு போயிட்டா. அவன் கையில் குஷ்டம் வர. ரஞ்சனி தன் பாட்டுக்கு சாபம் கொடுத்து கொண்டே கண்களில் வழிந்த கண்ணீரை முந்தானையால் துடைத்து கொண்டு சமையல் அறைக்குள் நுழைய அர்ஜுனின் முகமோ தேளிடம் கொட்டு வாங்கிய திருடன் முகம் போல ஆனது. அதே நேரம் அவன் வீட்டு வாயிலில் கட்டபொம்மன் ஜீப் வந்து நிற்க அர்ஜுனின் உடல் எக்கை போல இறுகியது. இருவரும் அக்னி நட்சத்திரம் கதாநாயகர்கள் போல ஒருவரை ஒருவர் முறைத்து கொண்டிருக்க கட்டபொம்மன் மெல்ல நடந்து அர்ஜுனை நோக்கி வந்தான். அர்ஜுன், உன்னால என்னை ஒன்றும் பண்ண முடியாதடா பங்காளி என அவனை அலட்சிய பார்வை பார்க்க கட்டபொம்மனோ, உன் குடுமி ஏன் கையில மாப்ள என அவனை மிதப்பாக ஒரு பார்வை பார்த்து கொண்டே முன்னேறினான். ஒருவருக்குள் மற்றவர் ஒளிந்து கொண்டு காதல் கண்ணாமூச்சி விளையாடி கொண்டிருக்கிறோம். வேண்டுதல் வைக்கிறது காதல். இருவரின் வெறுப்பு கண் கட்டும். ஒரே நாளில் தொலைந்து போகட்டும் என. கட்டபொம்மனின் ஜீப்பில் அமர்ந்திருந்த அர்ஜுன் சற்றே இறுகி போய் அமர்ந்திருந்தான். அவனை அடிக்கடி ஓரக்கண்ணால் பார்த்து கொண்டே கட்டபொம்மன் அந்த அரசு வாகனத்தை தானே செலுத்தி கொண்டிருந்தான். மற்ற காவலர்கள் யாரும் அவர்களுடன் பயணிக்கவில்லை. கட்டபொம்மன் இந்த வழக்கை தானே பார்த்து கொள்வதாய் சொல்லிவிட்டு மற்ற காவலர்களை காவல் நிலையத்திலேயே விட்டுவிட்டு வந்திருந்தான். அவர்கள் வாகனம் மேகமலை நோக்கி விரைந்து கொண்டிருந்தது. மலை பாதையில் வண்டி மேலே ஏறத் தொடங்கியவுடன் பொம்மன் அர்ஜுனை பார்த்து, ஒரு ஆர்மி மேன் கிட்ட இருந்து இப்படி ஒரு விஷயத்த நான் சுத்தமா எதிர்பார்க்கல மிஸ்டர் அர்ஜுன் சொல்லிவிட்டு முறைப்புடன் பொம்மன் வாகனத்தை செலுத்த அர்ஜுனும் தன் பங்கிற்கு பொம்மனை முறைத்துவிட்டு, முன்ன பின்ன லவ் பண்ணி இருந்தா என் ஃபீலிங்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் மிஸ்டர் கட்டபொம்மன் சொல்லிவிட்டு அர்ஜுன் வெளியே வேடிக்கை பார்க்க தொடங்க பொம்மன் ஓட்டி கொண்டிருந்த வாகனத்தை ஒரு ஓரமாய் நிறுத்திவிட்டு வண்டியில் இருந்து இறங்கி நின்றான். அவன் செய்கையின் காரணம் விளங்காவிட்டாலும் அர்ஜுனும் அவனை தொடர்ந்து கீழே இறங்க பொம்மன் தூரத்தே தெரிந்த மேக கூட்டத்தை பார்த்தபடி மிகவும் லேசாகி போன குரலில் பேசத் தொடங்கினான். நீங்க உங்க காதலை காப்பாத்திக்க பாக்குறீங்க மிஸ்டர் அர்ஜுன். பட் நீங்க செஞ்ச இந்த காரியத்தால பொம்மி அவ குடும்பத்திட்ட இருந்து நிரந்தரமா பிரிக்கப்படுவா. முதல்ல கொஞ்ச நாள் உங்க காதல் அவளை உயிர் போடதான் இருக்க வைக்கும். அப்புறம் அவ கொஞ்சம் கொஞ்சமா அவ குடும்பத்து ஆளுங்க பாசத்துக்கும் அருகாமைக்கும் ஏங்க ஆரம்பிப்பா. அந்த ஏக்கம் உங்களுக்குள்ள இருக்கிற காதலை கொஞ்சம் கொஞ்சமா கொல்லும். தப்பா முடிவை எடுத்துட்டோமோ அப்படின்னு 2 பேரும் காலம் கடந்து யோசிப்பீங்க. என்னடா இவன் பெரிய புத்த நாட்டம் அட்வைஸ் பண்றானே, இவனுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்னு பார்க்குறீங்களா? எங்கள் அம்மா சகுந்தலா அந்த பெரிய வீட்டுக்கு 2ஆவதா பிறந்த ஒரே பெண் வாரிசு. அவங்க பிறந்ததுல இருந்தே மொத்த குடும்பமும்
எங்க அம்மா கால் தரையில பட விடாம தாங்கி வளர்த்திருந்திருக்காங்க. விதி. எங்க அம்மா எங்க அப்பாவை லவ் பண்ணியிருக்காங்க. இத்தனைக்கும் 2 பேரும் ஒரே ஜாதி வேற. வீட்ல எங்க அம்மா சொன்னா கண்டிப்பா ஒத்துப்பாங்கன்னு எங்க அம்மாவுக்கு அபார நம்பிக்கை. ஆனா தங்கச்சிக்கு மாப்பிள்ளை பார்க்கறதுல அண்ணன் தம்பிங்க முந்திக்கிட்டாங்க. அவங்க ஒரு பையன பேசி நிச்சயம் பண்ண, அம்மா அத வேண்டாம்னு மறுத்து வீட்ல போராடிட்டு இருக்கும்போதே, அப்பா அம்மா கிட்ட கலந்து பேசாம ஊர் பஞ்சாயத்தை கூட்டிட்டார். பெரிய வீட்டு ஆளுகளுக்கு அது பெரிய அவமானமா போச்சு. இத விட பெரிய தலைகுனிவா அம்மாவை பஞ்சாயத்துல யார் வேணும்னு முடிவு பண்ண சொன்னப்ப, அம்மா அப்பாவை தேர்ந்தெடுத்துட்டாங்க. ஒட்டுமொத்த ஊர் முன்னாடி அம்மாவை காசு வெட்டி போட்டு அவங்க குடும்பத்து ஆளுங்க கிட்ட இருந்து பிரிச்சு விட்டுட்டாங்க. ஆரம்பத்துல அம்மா சீக்கிரம் வீட்ல அவங்கள ஏத்துக்குவாங்கன்னு ரொம்ப நம்பிக்கையோட தான் இருந்தாங்க. நாள் ஆக ஆக அவங்க நம்பிக்கை பொய்யா போச்சு. சொந்த அப்பா சாவுக்கு போனப்ப அண்ணன் தம்பிங்க வாசலோட வழி மறிச்சு எங்க அம்மா அப்பாவை திருப்பி அனுப்புனப்ப தான் இனிமே பிறந்த வீட்டுல தனக்கு நிரந்தரமா இடம் இல்லைங்கிறதே எங்க அம்மாவுக்கு புரிஞ்சது. அம்மா அவங்க வீட்டை விட்டு வந்து 30 வருஷம் ஓடிப்போச்சு. பிறந்து வீட்டு ஆளுங்க மேல அவங்களுக்கு இருந்த பாசம் நாளுக்கு நாள் வியாதியா மாறி அவங்கள கொஞ்சம் கொஞ்சமா கொல்றதோட, பாவம் எங்க அப்பா அன்னைக்கு பஞ்சாயத்து கூட்டுனதுக்கு எங்க அம்மா கிட்ட இன்னும் வாங்கி கட்டிக்கிட்டு இருக்கார். அம்மா மேல அப்பா வச்ச காதல் ரொம்ப ஆழமானது. அதனால அம்மா தினம் புலம்புறதையெல்லாம் பொறுத்துக்கிட்டு அப்பா இத்தனை காலம் குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கார். இதே அப்பா இடத்துல இன்னொரு ஆம்பளை இருந்திருந்தா எங்க குடும்பம் என்னைக்கோ உடஞ்சிருக்கும். இப்ப நான் சொல்ல வர்றது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தினம் தினம் குடும்பத்தை பிரிஞ்சு எங்க அம்மா படுற வேதனையை பார்த்து வளர்ந்தவன் நான். அப்படி ஒரு நிலைமை பொம்மிமாவுக்கு வேண்டாம். நேர்மையான வழியில போராடி உங்க காதலை காப்பாத்திக்க முடியும்னா காப்பாத்திக்கோங்க. அதை விட்டுட்டு வயசு பொண்ணை என்னதான் உங்க ஃப்ரெண்டா இருந்தாலும் ஒரு வயசு பையனோட கூட்டு சேர்ந்துக்கிட்டு கடத்துறது, ஒளிச்சு வைக்கிறது, இப்படி களவாணித்தனம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, நான் ஒரு போலீஸா என் கடமையை செய்ய வேண்டி வரும். இனி இந்த மாதிரி நடக்காதுன்னு நம்புறேன். என்னடா லவ் பண்ண பொண்ண காணோம். தலைவர் கூலா ஜன்னல் வழியா நம்மள லுக் விட்டுட்டு இருக்காரேன்னு எனக்கு அப்பவே உங்க மேல தான் ஒரு டவுட். நீங்க ஸ்பாட்ல இருந்தீங்கன்னா உடனே உங்க கூட இருந்த யார் யாரோ மிஸ்ஸிங்னு கண்டுபிடிச்சு அவங்க ஃபோன் நம்பர் ட்ரேஸ் பண்ணதுல சொந்த ஊருக்கு கிளம்புறதா சொல்லிட்டு போன ஃபோன் டவர் மேகமலையை காட் உங்க ஃப்ரெண்டு ஃபோன் டவர் மேகமலையை காட்டுது. உங்க வீட்டுக்கு வந்து உங்ககிட்ட தனியா பேசணும்னு விசாரணைக்கு கூட்டிட்டு வரும்போது இவ்வளோ ஈஸியா சம்யுவை வச்சிருக்க இடத்தை சொல்லுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மிஸ்டர் அர்ஜுன். சம்யுவை விட உங்க ஜாபை அவ்வளோ லவ் பண்றீங்க அப்படித்தானே? உங்க மேல எஃப்ஐஆர் போடாம கேஸை முடிச்சிடுறேன். உண்மையை சொல்லுங்க. இல்லைன்னா நீங்க செஞ்ச காரியம் உங்க வேலைக்கே உலை ஆயிடும்னு தான் சொன்னேன். உடனே அப்ரூவரா மாறிட்டீங்க. குட். ஓகே, நாம கிளம்பலாம். இனிமே சும்மா வில்லன் மாதிரி என்ன முறைச்சிக்கிட்டே வராதீங்க, சரியா? எங்க மாமனுங்க கிட்ட வேற என்ன சொல்லி சமாளிக்கணும்னு போற வழியில யோசிச்சுக்கிட்டே போகணும். சொல்லிவிட்டு பொம்மன் வண்டியில் ஏறி அமர்ந்து வண்டியை கிளப்ப பதில் பேச முடியாத அர்ஜுனும் வண்டியில் முகத்தை இறுக்கமாய் வைத்து கொண்டே ஏறி அமர்ந்தான். அர்ஜுனின் நிலை இங்கே இப்படி இருக்க, அச்சு தீபக் கண்காணிப்பில் விடப்பட்ட சம்யுவின் நிலை அங்கே மிகவும் மோசமாய் இருந்தது. அர்ஜுன் சம்யுவை பார்த்து கொள்ள சொல்லி விடைபெற்று சென்ற 1 மணி நேரத்தில் அச்சு தன் முகத்தில் முகமூடியை மாட்டிக்கொண்டு சம்யுவை உணவு உண்ண வைப்பதற்காய் அவள் அடைத்து வைக்கப்பட்டிருந்த அறைக்குள் சென்றாள். சம்யு முகமூடி அணிந்த அச்சுவை கண்டதும் நாற்காலியில் இருந்து திமிரத் தொடங்கினாள். அவள் அப்படி திமிரத் தொடங்கவும் தன் குரலை சற்றே மாற்றிக்கொண்ட அச்சு அடியாள் தோரணையில் மிரட்டத் தொடங்கினாள். ஏய் பொண்ணே, இப்ப வாயையும் ஒரே ஒரு கையையும் திறந்து விடுறேன். ஒழுங்கா நான் கொடுக்கறத தின்னுட்டு ஒடுக்கமா இருந்தா உனக்கு நல்லது. தப்பிச்சு போகலாம்னு ஏதாவது திட்டம் போட்ட, வெளிய மோசமான அடியாள் ஒருத்தன் இருக்கான். அவன் உன்னை என்ன பண்ணுவான்னு எனக்கே தெரியாது. புரிஞ்சதா? சொல்லிவிட்டு அவள் முன் உணவுப் பொருட்களை கடை பரப்ப சம்யு அவளை ஒரு பயப்பார்வை பார்த்து கொண்டே உணவை அள்ளி வாயில் போட முயல, உணவு பதார்த்தங்களை பிரித்து வைத்து கொண்டு இருந்த அச்சுவிற்கு மூக்கில் கார நெடி ஏற அடக்கி பார்த்து முடியாமல் அடுக்கடுக்காய் தும்மத் தொடங்கினாள். 2வது தும்மலில் அவள் அணிந்திருந்த முகமூடி சற்றே நெகிழ
சம்யு அச்சுவின் முகத்தை பார்த்து விட்டாள். பார்த்ததுதான் தாமதம். அடி பாவி, நீதானா என அலறியவள் தன் பலம் முழுமையையும் திரட்டி ஹெல்ப் ஹெல்ப் என உச்சஸ்தாயியில் அலற, வெளியே தன் உணவு பொட்டலத்தை பிரித்து முதல் உணவு கவளத்தை வாய் அருகே கொண்டு சென்று கொண்டிருந்த தீபக் உள்ளே என்ன பிரச்சனையோ என முகமூடி அணியவும் மறந்து அலறி அடித்து கொண்டு சம்யு இருந்த அறை நோக்கி ஓடினான். அவனை அங்கே கண்டதும் சம்யுவின் கோபம் மேலும் உச்சத்தை அடைந்தது. நீயுமா என்பதைப் போல அவனை ஒரு பார்வை பார்த்தவள் நாற்காலியை பலமாய் நகர்த்தி கொண்டு மீண்டும் காப்பாத்துங்க காப்பாத்துங்க என சத்தமாக அலறத் தொடங்கினாள். தும்மல் நின்று இயல்பு நிலையை அடைந்த அச்சு, ஐயோ கத்தாத சம்யு, எல்லாம் உங்க லவ்வை சேர்த்து வைக்கத்தான் இந்த பிளான். சம்யு ப்ளீஸ். அவள் கெஞ்சிக் கொண்டே இருக்க சம்யு மிஞ்சிக் கொண்டே இருந்தாள். ஒரு கட்டத்துக்கு மேல் பொறுக்க முடியாத அச்சு பில்லி அவதாரத்தை எடுத்தாள். சம்யு வாயை எப்படி அடைப்பது என தெரியாமல் விழித்து கொண்டு இருந்த தீபக்கை நோக்கி, டே ஜிராஃபி, உன் ஷூவை எங்கடா விட்ட என கேட்க, இந்த நேரத்தில் இந்த லூசு சம்பந்தம் இல்லாம என் ஷூவை ஏன் கேட்குது என குழம்பிய தீபக் வாய் திறந்து பதில் பேச முடியாமல் வெளியே இருந்த திண்ணையின் அடிப்புறத்தை காட்ட, தன் முகமூடியை மீண்டும் சரியாய் அணிந்து கொண்ட அச்சு வெளியே சென்று ஒரு குச்சியை எடுத்து அதை கொண்டு தீபக்கின் ஷூவுக்குள் பல மாமாங்கம் துவைக்காமல் இருந்த அவனின் கால் உறைகளில் ஒன்றை எடுத்தாள். பல அடி தூரத்தில் தூக்கி பிடித்து கொண்டு இருந்த அச்சுவிற்கே அதன் நாற்றம் குமட்டலை ஏற்படுத்தியது. சற்றும் யோசிக்காமல் அந்த கால் உறையோடு சம்யுவின் அறைக்குள் நுழைந்தவள் விடாமல் அலறிக் கொண்டிருந்த சம்யுவின் முகத்திற்கு நேரே அந்த கால் உறையை ஒரு 5 நிமிடம் விடாமல் காட்டினாள். 3 நிமிடம் தன் மூச்சை அடக்கி அந்த கெட்ட வாடையில் இருந்து தப்பிய சம்யு அதற்கு மேல் தாக்கு பிடிக்க முடியாமல் நிறுத்தி வைத்ததற்கும் சேர்த்து மூச்சை ஆழமாய் இழுக்க, தீபக்கின் கால் உறையில் இருந்து வந்த என்ன வகை வாயு என்றே கணிக்க முடியாத வாயு சம்யுவை மயக்கத்திற்கு தள்ளியது. சம்யு மயங்கி விழுந்ததும் அச்சு அந்த கால் உறையை ஓடி சென்று வெளியில் வீசிவிட்டு வந்து பெரிய பெரிய மூச்சுக்களை விட்டு தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டாள். நடப்பவற்றை நம்ப இயலாத தன்மையோடு பார்த்து கொண்டிருந்த தீபக்கை நோக்கிய அச்சு, டே ஜிராஃபி, நீ ஷூவை கழட்டும் போது அப்படி ஒரு பேடு ஸ்மெல். சரி, 2-3 நாள் துவைக்காத சாக்ஸ்னால இருக்கும்னு நினைச்சேன். பக்கி, இப்படியாடா வருஷக்கணக்கா சாக்ஸ் துவைக்காம வச்சிருப்ப? சரி விடு, அதுவும் ஒரு வகையில் நல்லது தான். விடாமல் எஃப்எம் மாதிரி அலறிக்கிட்டு இருந்த சம்யு வாயை மூட வைக்க நமக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. நீ ஏன்டா இப்படி கோழி திருட நாட்டம் முழிச்சுக்கிட்டு இருக்க? போ போ போய் அந்த டிஃபன் பார்சலை இங்கே கொண்டு வா. அப்பா ஒரே பசி. சம்யு நம்ம மூஞ்சியை வேற பார்த்து தொலைச்சிட்டா. இனி நாம் மிரட்டி நான் பயப்பட மாட்டா. சாப்பிட்டு முடிச்சதும் முதல்ல மாம்ஸுக்கு ஃபோன் போட்டு அடுத்து என்ன செய்யணும்னு கேட்கணும் சொல்லிவிட்டு அச்சு கால் மேல் கால் போட்டு அமர்ந்து கொள்ள, தீபக் அவளை ஒரு பயப்பார்வை பார்த்து கொண்டே, அடேங்கப்பா, விட்டா பெரிய கேங் லீடர் ஆகியிருப்ப போல. 5 நிமிஷத்துல இன்ஸ்டன்ட் மயக்க மருந்து கண்டுபிடிச்சு காட்டு கத்து கத்திக்கிட்டு இருந்த சம்யுவை மயக்கமாக்கிட்ட. உங்ககிட்ட எப்பவும் இனி ஜாக்கிரதையாத்தான் இருக்கணும் போல என முடித்தவன் மனதிற்குள் தன் வழக்கம் போல், ஏழுமலையானே, என்னை மட்டும் காப்பாத்துப்பா என வேண்டிக் கொண்டு அச்சு கேட்ட டிஃபன் பார்சலை அவள் முன் கொண்டு வந்து வைத்தான். அச்சு வேக வேகமாய் உண்ண, தீபக் பசி உணர்வு அற்றவனாக அச்சுவை வேடிக்கை பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தான். அச்சு சாப்பிட்டு முடித்து கை கழுவி வரவும் வாசலில் போலீஸ் ஜீப் வந்து நிற்கவும் சரியாயிருந்தது. வாசலில் போலீஸ் வாகனத்தை கண்டதும் தீபக்கின் இதயம் துடிப்பதை நிறுத்தியது. அச்சுவிற்கு மனதில் பயம் இருந்தாலும் அதை வெளியே காட்டிக்கொள்ளாமல் ஏதோ சுற்றுலா வந்த பிரயாணி போல் நின்று கொண்டிருந்தாள். ஜீப் நின்றதும் முதலில் கட்டபொம்மன் இறங்க அவனை தொடர்ந்து அர்ஜுனும் இறங்கினான். அர்ஜுனை அங்கே கண்டதும் அச்சு மற்றும் தீபக்கின் பயம் சற்றே மட்டுப்பட்டது. கட்டபொம்மன் இருவரையும் ஒரு அனல் பார்வை பார்த்து கொண்டே, இதுங்க ரெண்டும் தான் உங்க அடிப்பொடிங்களா? சரி சரி, பொம்மிமா எங்க என கேட்டுக்கொண்டே அந்த வீட்டின் உள்ளே நுழைய, அச்சுவும் தீபக்கும் என்ன நடந்தது என அர்ஜுனிடம் கண்களால் அவனை கேட்க, அவர்கள் பார்வையை சந்திக்க மறுத்தவன் கட்டபொம்மனை அழைத்து கொண்டு சம்யு இருந்த அறைக்குள் பிரவேசித்தான்.
அவனை மற்ற இருவரும் தொடர்ந்தனர். நாற்காலியில் கட்டப்பட்டு மயங்கிய நிலையில் இருந்த சம்யுவை கண்டதும் பொம்மனின் ஆத்திரம் மீண்டும் தலை தூக்கத் தொடங்கியது. அர்ஜுனை நோக்கி ஒரு முறைப்பை செலுத்தியவன் அருகில் இருந்த தண்ணீர் கேனை எடுத்து சம்யுவின் முகத்தில் நீரை தெளிக்க, ஐயோ, நான் இனி கத்த மாட்டேன் ப்ளீஸ். மறுபடியும் அந்த நாத்தம் பிடிச்ச சாக்ஸை என்கிட்ட கொண்டு வராத அர்ச்சனா, ப்ளீஸ் ப்ளீஸ் என அலறிக்கொண்டே சம்யு கண் விழித்தாள். அவள் அப்படி பயத்தில் அலறவும் பொம்மன் சற்று முன்னே நகர்ந்து சம்யுவின் கரத்தை ஆதரவாய் பற்றி கொண்டு, பொம்மி, ஒன்றும் இல்லடா, பாரு, அத்தா வந்துட்டேன், இங்கிருந்து போயிடலாம், ஓகே, கண்ணு திறந்து பாரு. பொம்மன் அவள் அருகில் நின்று சொல்ல சம்யு மெதுவாய் கண் திறந்து பார்த்தாள். தீபக் மற்றும் அச்சு அவளை ஒரு பய பார்வை பார்த்து கொண்டு நிற்க, அர்ஜுன் அவளையும் பொம்மனின் கரத்தில் அடங்கி இருந்த அவள் கரத்தையும் பார்த்து முறைத்து கொண்டிருந்தான். பெரிய பெரிய மூச்சுக்களை எடுத்து தன்னை ஆஸ்வாசப்படுத்தி கொண்ட சம்யு பொம்மனை பார்த்து, அத்தா, இந்த கயிறை எல்லாம் கழட்டி விடுங்க என கேட்க, தோமா. அவள் காலின் கீழ் குனிந்து பொம்மன் அவளை பிணைத்திருந்த கயிற்றில் இருந்து அவள் கை கால்களை விடுவிக்கும் பணியில் மூழ்க, அர்ஜுனோ சம்யு அத்தான் என்ற வார்த்தைக்கு கொடுத்த அழுத்தத்தில் மேலும் அவளை முறைத்து கொண்டிருந்தான். ஓ முறைப்பெல்லாம் என்னை ஒன்றும் செய்யாது, போடா என்பதைப் போல அவனை ஒரு பார்வை பார்த்தவள் பொம்மன் கயிற்றை முழுதாக நீக்கிவிட்டு நிமிரவும் எழுந்து நின்று ஒரே நிலையில் அமர்ந்திருந்ததால் ஆங்காங்கே பிடித்து கொண்ட கை கால்களை ஒரு முறுக்கு முறுக்கி சரிப்படுத்தி கொண்டவள் பொம்மனை நோக்கி, அத்தா, கொஞ்சம் இவங்க 2 பேரையும் கூட்டிட்டு போய் வெளியே வெயிட் பண்ணுங்க, எனக்கு அர்ஜுன் கூட கொஞ்சம் தனியா பேசணும். சம்யு இப்படி சொன்னதும் பொம்மன், இந்த நேரத்துல இது தேவையா என்பது போல் சம்யுவை ஒரு பார்வை பார்க்க அவள் பொம்மனின் கண்களை சந்திக்காமல் அச்சுவை நோக்கி, ஏன் அரவை கிரைண்டர், என்னை மயங்க வைக்க யூஸ் பண்ணியே அந்த சாக்ஸ் எங்க என அதிகார குரலில் கேட்க, அச்சு சம்யுவை பயப்பார்வை பார்த்து கொண்டே அதை அவள் தூக்கி எறிந்த இடத்தை காட்ட தன் தாவணியால் தன் முகத்திற்கு முக்காடி இட்டு கொண்டவள், அத்தான் ப்ளீஸ் என கெஞ்ச அவள் முகத்தில் என்ன கண்டானோ. மற்ற இருவரையும் தன் வாகனத்தை நோக்கி தள்ளி கொண்டு செல்ல அர்ஜுன் கட் சிலையன் அங்கேயே நின்று கொண்டிருந்தான். அவனை முறைத்து பார்த்தவள் தூரத்தில் இருந்த ஒரு குச்சியின் மூலம் அந்த கால உரையை எடுத்தவள். அந்த கால் உரையை எடுத்தவள் மீண்டும் அறைக்குள் நுழைந்து கதவை தாழிட சம்யுவின் கைகளில் தீபக்கின் கால் உரையை கண்ட அர்ஜுன் அவ்வளவு நேரம் இறுகி நின்ற தோற்றம் மாறி பதறத் தொடங்கினான். ஏ சம்யு, என்ன பண்ண போற நீ? ஏன் அது தீபக்கோட சாக்ஸ்டி, அதை அவன் வாங்குறதோட சரி, துவைக்கெல்லாம் மாட்டான். அதை வச்சு இப்போ நீ என்ன பண்ண போற? சே, ரூம் ஃபுல்லாக பேட் ஸ்மெல் ஸ்ப்ரெட் ஆகுது, முதல்ல அதை வெளியே தூக்கி போடு. அர்ஜுன் சொல்லிக்கொண்டே பின்னால் நகர சம்யு அவனை பார்த்து ஒரு கேலி புன்னகையை செலுத்தி கொண்டே முன்னேறினாள். ஏண்டா கஞ்ச பிஸ்னாரி, ஒரு பொண்ணை கடத்திட்டு வந்த உனக்கு காசு போட்டு மயக்க மருந்து ஸ்ப்ரே வாங்கி வைக்க தெரியாது? உன் ஆசை மாம மக காலையில் முழுசா 5 நிமிஷம் இதைய மூஞ்சிக்கு நேராக பிடிச்சுத்தான் என்னை மயங்க வச்சா. நீ என்னை கடத்தினது கூட மன்னிச்சாலும் மன்னிப்பினே தவிர ஸ்ப்ரேக்கு பதிலாக இந்த நாத்தம் பிடிச்ச சாக்ஸ் யூஸ் பண்ண உங்கள் கஞ்சத்தனத்தை மன்னிக்கவே மாட்டேன். இப்போ நீயும் அனுபவி சொல்லிவிட்டு சம்யு மேலும் முன்னேற அவளை பீதியாய் பார்த்து கொண்டே அர்ஜுன், ஐயோ சம்யு, இந்த சாக்ஸ் ஐடியா எல்லாம் என்னோடது இல்லை, சொன்ன நம்படி ப்ளீஸ். ஐயோ, ரூமில் அவன் சாக்ஸை கழட்டும் போதே எனக்கு அனஸ்தீஷியா கொடுத்த மாதிரி இருக்கும். என் மூஞ்சிக்கு நேரா நீ 5 நிமிஷம் பிடிச்சா நான் ஆளை காலிடி, வீணா கொலை பழியை தேடிக்காத சம்யு. சொல்லிவிட்டு அவன் அறையை சுற்றி ஓடத் தொடங்க, எங்கள் பெரியப்பா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனா உனக்கு கொண்டாட்டமாக இருக்கோ? இதில் அவன் இவன் ஏகவசரம் வேற. என்ன ஆனாலும் சரி, இன்னைக்கு உன்னை விடுறதா இல்லடா சொன்ன சம்யு அவனை துரத்தி கொண்டு ஓட இவள் வாய் பேச்சில் வழிக்கு வரமாட்டாள் என்பதை உணர்ந்து கொண்ட அர்ஜுன் தன் மூச்சை இழுத்து அடக்கி கொண்டு அவளை நெருங்கி அவள் கையில் இருந்த குச்சியை பிடுங்கி அருகில் இருந்த ஜன்னல் வழியே எவ்வளவு தூரம் தூக்கி வீசி எறிய முடியுமோ அவ்வளவு தூரம் தூக்கி வீசினான். அவன் அப்படி செய்தவுடன் சம்யுவின் ஆத்திரம் இன்னும் அதிகமானது. கட்டுக்கு அடங்காத கோபத்துடன் அவனை நெருங்கியவள், டேய், உன்ன என்ன சொன்ன, குடும்பம் நடத்துவேன்னு சொன்ன இல்ல உன்ன, அவனை அர்ச்சித்து கொண்டே
2 கைகளிலும் அவன் தலை முடியை பற்றி உலுக்க, அர்ஜுன் வலி தாங்க முடியாமல் பின்னால் நகர்ந்து கொண்டே, "விடுடி ராட்சசி, ரொம்ப வலிக்குதுடி. ஐயோ சம்யு, விட்டு தொல!" அவன் அவள் கரத்தில் இருந்து விடுபட போராடிக் கொண்டே பின்னால் நகர, அவன் பின்னால் இருந்து குப்பை கூடை அவன் கால்களில் மோத, அர்ஜுன் நிலை தடுமாறி அப்படியே பின்னால் விழுந்தான். அவன் தலைமுடியை தன் கரத்தால் அழுந்த பற்றி இருந்த சம்யுவும் அவன் மேல் அப்படியே விழுந்தாள். இருந்தாலும் சம்யு அதை பற்றி எல்லாம் கவலைப்படாமல் அவன் வயிற்றின் மேல் இருபுறமும் கால்களை போட்டு வசதியாய் அமர்ந்து கொண்டு அவன் முடியை பற்றி உலுக்கியதோடு அல்லாமல், "உன்னை இன்னைக்கு சும்மா விடமாட்டேன்டா" என கத்திக்கொண்டே அவள் கரம் கொண்டு அவன் மார்பில் குத்தத் தொடங்கினாள். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.